வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் ஆர்மி 2024 ரெக்ரூட்மெண்ட்கான ஏரோ கோயம்புத்தூருக்கான பிசிக்கல் எக்ஸாம்ல ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே பிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நமக்கு பிசிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோ கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 4 நாள் பிசிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது. அது 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால பிசிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும், அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் செலெக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து அதில் எப்படிலாம் டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கம்பல்சரி எடுத்துட்டு போகணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலெக்ஷன்ல எந்த மாதிரி அங்கே இருக்கும். புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் புதுசாக அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனல்ல புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி ஆள்ல வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோ வைஸ் பிசிக்கல் டேட் என்ன அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏரோ கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சி ஏரோவுக்கு முடிஞ்சாச்சு. ஏரோ கோயம்புத்தூருக்கு 1 ஆகஸ்ட் 2024 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி சென்னை ஏரோவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 25th January 2025 தான் வந்து செலெக்ஷன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சென்னை ஏரோவுக்கு வந்து 25th January 2025 தான். ஆனால் அந்த நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, விமன் மிலிட்ரி போலீஸ் இவங்களுக்குலாம் எப்போ அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் வந்து ஜனவரியில் சென்னைக்கு எப்போ செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அப்போதான் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் பிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு வெப்சைட்டில் போயிருப்பீங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்னோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அது எப்படி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் குரோம்லேயே போயிட்டு வந்து joinIndianarmy.nic.in அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இதுக்குள்ளே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பீங்க. அதை கொடுத்து கேப்சா கொடுத்து என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் வரும். ஓகேங்களா? இதில் மை ப்ரொஃபைல், அப்ளை ஆன்லைன், ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்ட், ரேலி அட்மிட் கார்டு, அஃபிடவிட், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் குவரின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அப்படின்றது நமக்கு இந்த லைன் வேலையெல்லாம் காமிக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேலி அட்மிட் கார்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் போட்டிருக்க உங்களுடைய டீட்டெயில் காமிக்கும், என்ன கேட்டகரிக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். அந்த செலெக்ஷன் எந்த இடத்துல நடக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போலேருந்து எப்போ வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும், அது எப்போ செலெக்ஷன் நடக்குது அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பிரிண்ட் நவ் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? நமக்கு முதல்ல செலெக்ஷன் எந்த இடத்துல நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோவுக்கு வந்து நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. ஓகேங்களா? நேரு ஸ்டேடியத்தில் தான் வந்து நமக்கு பிசிக்கல் வந்து நடக்குது. ஓகேங்களா? அதனால வந்து எங்கே நடக்குதே தெரியாத வந்து இருக்காதீங்க. நேரு ஸ்டேடியத்தில் தான் வந்து கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியத்தில் தான் பிசிக்கல் வந்து நடக்குது. ஓகேங்களா? இப்போ டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரிண்ட்ன்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வரும். அதை வந்து கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆகிட்டதுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். அது வேற எதுவும் கிடையாது, உங்களுடைய யூசர் நேம் தான். யூசர் நேம் எல்லாருமே மெயில் ஐடி தான் கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடி ஃபுல்லாக அப்படி gmail.com மாதிரி ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக இந்த இடத்துல காமிக்கும். அண்ட் நீங்கள் செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து கலர் பிரிண்ட் அவுட்டோ இல்லை நார்மல் ஜெராக்ஸோ கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1க்கு 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் இதில் வந்து இந்த பார்கோட் வந்து தெளிவாக தெரியுற மாதிரி ஒரு ரொம்ப டார்க்காக இல்லாமல் தெளிவாக தெரியுற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு கிட்ட போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்லாம் அந்த இடத்துல இருப்பீங்க. நைட்டு போகும்போது இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அந்த இடத்துல உங்களுடைய டேட் பிளேஸ் எழுதிட்டு சிக்னேச்சர் சைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா நேரு ஸ்டேடியம் கோயம்புத்தூர்ல தான் வந்து பிசிக்கல் நடக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இப்போதான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈரோடு அதுக்கப்புறம் தேனியில ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க நம்மளுடைய ஷெடியூல்ல. பட் ஆனால் நேரு ஸ்டேடியத்தில் வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க. செலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா நடக்கிறவங்களுக்கு அதான் தெரியும் அந்த இடத்துல எப்படி இருக்குட்டு. நம்ம வந்து இந்த இமேஜை பார்க்கும்போது வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நல்லா தான் இருக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைமிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமிங் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தப்பு பண்ணுறதுனால மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல விட்டு போகிறது. அது என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அண்டு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நடக்க போகுது.
அண்ட் தேர்ட் டே வந்து 3ஆம் தேதி வந்து நமக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் தேனி, மதுரை நினைக்கிறேன், தெளிவாக தெரியல. ஓகேங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் டே யாராவது நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நாள் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எப்படி கண்டக்ட் பண்ணாங்க, நம்ம எப்படி ஓடணும், அண்ட் அந்த உங்களுடைய ஃபீட்பேக்கை சொன்னீங்க அப்படின்னா அடுத்த நாள் வரக்கூடிய டவுன்லோட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத மஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மிட் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெராக்ஸஸ் வித் ஒரிஜினல் இருக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரிஜினல் இருக்கணும். ஜெராக்ஸ் வந்து 3 காப்பிக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துக்கணும். ஆதார் கார்டு வந்து சில பேர் வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரி வச்சுருப்பீங்க. ஃபுல் கார்டு இருந்தால் ஃபுல் கார்டு எடுத்துக்கலாம், அப்படின்னா ஸ்மார்ட் கார்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆதார் கார்டில் உங்களுடைய நேமும் நீங்கள் அட்மிட் கார்டில் போட்டிருக்கக்கூடிய நேமும் அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேமும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளிகேஷனே போட்டிருக்க முடியும். ஏன்னா அது டிஜிலாக்கரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. உங்களுடைய நேம் வந்து இப்போ விக்னேஷ் வி அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதே தான் 10th மார்க் ஷீட்லேயும் விக்னேஷ் வின்னு இருக்கணும். அதே மாதிரி தான் ரேலி அட்மிட் கார்டுலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்னேஷ் வின்னு இருக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது, உங்களுடைய நேமும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது, உங்களோட ஃபாதர் நேமும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. அது மட்டும் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அண்ட் ஒரிஜினல் மார்க் ஷீட் நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ 10th வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். காலேஜில் இருக்குது ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கம்பல்சரி 10th மார்க் ஷீட் நீங்கள் 12th நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் இது எல்லாமே 12th வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. கம்பல்சரி 12th எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எது வரையும் படிச்சுட்டு இருக்கீங்களோ படித்து முடிச்சுட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் உங்கள் கையில் தான் இருக்கும். இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா காலேஜில் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா லெட்டர் எழுதி கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க. அண்ட் மீதி டிசி வந்து வாங்க முடியாது. ஓகேங்களா. படிச்சுட்டு இருக்கவங்க டிசி வாங்க முடியாது. அதனால் போனஃபைடு வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் ஒரிஜினல் கம்பல்சரி இருக்கணும். COVID-19 பாஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அது அந்த இடத்துல திருச்சி ஏர்வால எப்படி வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது திருச்சி ஏர்வால பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் சேனல் இருக்கும், அதில் நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். அண்ட் அதில் வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட் வந்து எதை வச்சு செக் பண்ணாங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா இப்போ அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து அஃபிடவிட் கம்பல்சரி. ஓகேங்களா. அஃபிடவிட் ஃபார்மேட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதுவரையும் அப்டேட் வாங்கலை அப்படின்னா அது எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இதில் அஃபிடவிட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில பேர் வந்து ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்னதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதே இடத்துல காமிக்கும். அஃபிடவிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காமிக்கும். அதில் வந்து ஜிடிக்குன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அஃபிடவிட் ஃபார்மேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது சேம் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டு உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய கோர்ட் இருக்கும். கோர்ட். ஓகேங்களா. கோர்ட்டுக்கு பக்கம் வந்து நிறைய லாஸ் இது இருக்கும். ஓகேங்களா. அதாவது வக்கீல் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அவங்க கிட்ட போயிட்டு இதில் முக்கியமாக போகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நோட்ரி வக்கீல்னு இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. அஃபிடவிட் ஃபார்மேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த நோட்ரி வக்கீலை பார்த்து இந்த மாதிரி நான் இந்தியா ஆர்மி செலெக்ஷன் ரன் பண்ணுறேன், இந்த மாதிரி அஃபிடவிட் ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட் காமிச்சிங்க அப்படின்னா அதை டைப் பண்ணி அவங்களே ஃபில் பண்ணி வந்து உங்களுக்கு சீல் வச்சு சைன் வச்சு வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இந்த அஃபிடவிட் ஃபார்மேட் இப்படி தான் வாங்கணும். அடுத்து வந்து நேட்டிவிட்டி. அந்த நேட்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நேட்டிவிட்டிக்கு கரண்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. இதில் வந்து இப்போ வந்து ஃபோட்டோ வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா விட்டுடலாம். ஓகேங்களா. என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு மார்க் ஆட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து ஃபோட்டோ காப்பி வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20 காப்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நீட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனாக வந்து ஒரு நல்லா இருக்கிற ஃபோட்டோவை வந்து ஒரு 20 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. இந்த சர்டிஃபிகேட் 6 month வந்து வேலிடிட்டி இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே 3 நாளுக்கு மேலே ஆயிரும். அதனால் இப்போவே நீங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கணும். இன்னும் டைம் இருக்குது, வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணிட்டு வரல அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய நியர்பை இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேளுங்க. அப்படி இல்லைன்னா எஸ்பி ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி செலெக்ஷன் அட்டன் பண்ணணும், இன்னும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வீடியோலுமே கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியன் ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட் பிளேலிஸ்ட்னு இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும், என்னென்ன பார்ட்ஸ் எப்படிலாம் செக் பண்ணுவாங்க, என்னென்ன பார்ட்ஸுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம்
இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தில் எப்படி முன்னாடியே சால்வ் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்றத அந்த வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மை எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும். இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி வந்து கண்டக்ட் பண்ணேன், அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பேசியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னா அதை இப்போ இருக்கக்கூடிய டைமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து கியூர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த சொத்தப்பல் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒயிட் பெஸ்ட் வச்சு போகலாம். மற்றபடிக்கு வேறு எதுவுமே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் அந்த இடத்துல சான்ஸ் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரீமெடிக்கல் தான் போடுவாங்க. ஓகேங்களா? ரீமெடிக்கலும் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கான மெடிக்கல் நடக்கும். ஓகேங்களா? புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அதை வந்து கியூரி பண்ண முடிஞ்சுட்டு போக முடிஞ்சுட்டு போங்க, அதை பண்ணிக்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அண்டு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுளோட விஷயத்தில் விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான வீடியோ பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும். ஓகேங்களா? அதனால வந்து மெடிக்கலுக்கு இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே போகாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த செலெக்ஷனுக்கு அந்த இடத்துக்கு போங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நான் ஓடுவேனா ஓட மாட்டேன்னு நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் டைமிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அங்கே டைமிங் வரும். அப்படி நீங்கள் அந்த இடத்துல என்னென்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வந்து அந்த இடத்துல போயிட்டு செலெக்ஷன் நடக்கிற இடத்துல பேட்ச்ல போய் உட்காருவீங்க. அங்கே போய் உட்கார இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை கடிச்சிட்டு போனால் ஃபாஸ்ட்டாக ஓடிட முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதனால நீங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் எந்த விஷயத்தையுமே புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் அந்த இடத்துல வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டு ரன்னிங் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய எய்ம் எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்ச் தான் இருக்கணும், செகண்ட் பேட்ச் முடியாத பட்சத்தில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிச்சிங்க அப்படின்னா மார்க், செகண்ட் பேட்ச் அடிச்சிங்க அப்படின்னாலும் மார்க். இந்த மார்க் தான் உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நீங்கள் இதுவரையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களால் ரன்னிங் முடியும். இவ்வளோ ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அளவுக்கு டைமிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் டைமிங் வரும். அதே கிரவுண்ட், அதே 400 மீட்டர் என்ன டைமிங் அது ஆட்கள் அதாவது 150 பேர் ஓட விடுவாங்க. இவ்வளோ பேர்ல ஓடி நீங்கள் அந்த டைமிங் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட யாரும் இல்லை அப்படின்ற ஒரு இதோட கான்ஃபிடென்ட்டோட போங்க, கண்டிப்பாக எல்லாருமே செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருமே செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது செலெக்ஷன் அட்டன் பண்ணுற போகிறவங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து அடாபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான வீடியோவை நான் கொடுத்துருந்தேன். அடாபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம திருச்சி ஏரியாவுக்கு கண்டக்ட் பண்ணலை. ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருந்தாங்க நான் கேட்டிருந்த பொழுது. அதனால் வந்து நீங்களும் வந்து அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகாமலாம் போகாதீங்க. நமக்கு கோயம்புத்தூர் ஏரியாவுக்கு மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா திருச்சி ஏரியாவுக்கும் நடக்கல அப்படின்னா நமக்கும் நடக்காது. அதனால அப்படி நடக்காதுன்னு அப்படின்ற ஒரு இதோட போக வேணாம், அது எப்படி இருக்குன்ற ஒரு நாலேஜோட போங்க. ஓகேங்களா? இதுக்கான வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அடாபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கிட்டு போங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோவில் பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இதுவரையும் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். கண்டிப்பாக அப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கோ இல்லை டிஃபென்ஸுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடாப்டிலிட்டி டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரன்னிங் பண்ணுங்கள். எல்லாருமே ரன்னிங் பண்ண முடியும், எல்லாருமே வந்து செலக்ட் ஆக முடியும், நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். ஓகேங்களா? முடியாதுன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். உங்களால் முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். அதனால யோசிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் விடுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. தேங்க்ஸ்.